ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சான்சன் க்ளோம். இது பார்க்க போகிறோன்னா பிட்காயினோட ப்ரைஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $97,900 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பிடிசி டேரெக்டாக வந்து ஒரு $100K வந்து பார்த்தீங்கன்னா போகுமா, அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் புல் பேக் மாதிரியான ஒரு கரெக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து கொடுக்குமா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பிடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இருக்கலாம், இன்னொரு பக்கம் டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், லாஸ்ட் ஒரு 2 டேஸில் மட்டும் பிட்காயினில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7.69% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ $91,000 கிட்டத்தட்ட ஒரு $98,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் வந்து போயிருக்குன்னே வந்து சொல்லலாம். ஸோ பிடிசி இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆனதுக்கு 2 முக்கியமான ரீசன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 2.7% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது. அண்ட் நேற்று ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா வந்தது. அதை பற்றி கூட நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். பிரசிடென்ட் ட்ரம்ப்போட இந்த டாரிஃப் டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. பட் நேற்று வந்து என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, யூஎஸோட சுப்ரீம் கோர்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட இந்த டாரிஃப் ரூலிங் வந்து பார்த்தீங்கன்னா டிலே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இது வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சுது. ஸோ இதனால தான் பிடிசி நேற்று கிட்டத்தட்ட ஒரு $98,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து கொடுத்துருக்குனே வந்து சொல்லலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இப்போ பிட்காயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு சேனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இதை உடச்சி மேலே போய் திரும்பவுமே கேண்டில் க்ளோஸ் வச்சு அதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிடிசி டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $100K வரையும் போகும். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஸ்மால் கரெக்ஷன் எடுத்து தான் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ பிட்காயினோட ப்ரைஸ் அகைன் ஒரு $94,000 to $93,000 வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம வந்து ஒரு பவுன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் அடுத்தா நம்ம எத்தீரியமோட சார்ட் பார்த்தோம்னா, எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா 4 hour டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8% மேலே வந்து பம்ப் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் நேற்று எத்தீரியமோட ப்ரைஸை $3,400 வந்து பார்த்தீங்கன்னா ரீச் வந்து பண்ணியிருக்கேன். பட் எத்தீரியமோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது அதோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவான இந்த $3,400 மேலே போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் அதோட கேண்டில் க்ளோஸ் வந்து வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பம்ப் வந்து கொடுக்கும். ஸோ அப்படி வச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு $3,700 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் எத்தீரியமோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ நேற்று பிடிசி ரொம்ப நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகிட்டு இருந்த நேரத்தில் டாமினன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து வந்து பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ 4 hour டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 59.77% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் வந்து ஆயிருக்கு. ஸோ டாமினன்ஸுமே கூட வந்து பம்ப் ஆனதால் தான் மோஸ்ட் ஆஃப் த ஆல்காயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ டாமினன்ஸ்க்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எங்கே வருதுன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 60% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அந்த 60% எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் கிராஸ் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ஆல்காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனால வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து கொடுக்கும். அண்ட் இப்போ இந்த யூஎஸ் அண்ட் ஈரானோட இஷ்யூமே வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் நேற்று யூஎஸோட பிபிஐ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப ஹையராக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு பேரிஷான ஒரு டேட்டா தான். ஸோ இதெல்லாமே சேர்த்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் பார்த்தீங்கன்னா ப்ளே அவுட் வந்து ஆகலாம். அண்ட் பிடிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டியுமே கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் நம்ம மார்க்கெட்டில் ஒரு திரும்பவுமே ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், காரணம் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுற வீடியோ இந்த மாதிரி கொண்டு தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்துட்டு நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குன்னு உங்களை சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.